அவருடைய பெயர் தர்மதுரை. வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வர வழியில ஒரு சாராய கடையில மது குடிச்சிட்டு வராரு. இவர் வர வழியில ஒரு சுடுகாடு வருது. இவரும் போதையில தெரியாம அந்த சுடுகாட்டு வழியிலேயே வராரு. இவர் நிறைய சாராயம் குடிச்சதுனால சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போதையில 2 நாளுக்கு முன்னாடி தூக்கிட்டு இறந்து போன ஒருவருடைய சமாதி மேல இவர் சிறுநீர் கழிக்கிறாரு. இவர் அப்படி செஞ்சதுமே திடீர்னு அங்க ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு ஏற்படுது. நாய்களும் ஊன்னு ஒரு ஊளையிடுது. இவர் திரும்பி பார்த்ததுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு உருவம் அவர் கண்ணுல பாக்குறாரு. அதை பார்த்ததுமே அவர் மயங்கி அந்த சமாதி மேல விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இவர் சமாதி மேல படுத்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்ததுமே அவருக்கு உடல் எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்குது. உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போகாம வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. தர்மதுரை எப்பவுமே வீட்டுல படுக்க மாட்டாரு. வீட்டுக்கு வெளியில தான் படுப்பாரு. அப்படியே அவர் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல வெளியில படுக்கிறாரு. இரவு மணி 12 ஆகுது. அந்த சமயத்துல தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது. தர்மதுரையோட மகள் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வீட்டு கதவை திறந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே கட்டில படுத்துட்டு இருக்கிற தன்னுடைய அப்பாவை பாக்குறாங்க. இவங்க பார்த்ததுமே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய அப்பாவோட தலைக்கு பின்னாடி ரொம்பவும் கோரமான முகத்தோட ஒரு கருப்பு உருவம் தென்னமர உயரத்துக்கு நின்னுட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே அவருடைய மகள் ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படி கத்துனதுமே அந்த பொண்ணோட அம்மா அப்புறம் அண்ணன் வெளியே வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ளார அந்த உருவம் வேகமா அசுர வேகத்துல அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது.